பண்ணையாரே, நான் பார்த்துட்டேன். ஆள் க்ளோஸ் தானே. இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணதா கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அடிய நேர்ல பாக்குற பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. நான் வேணும் செய்யறேன். அது எப்படிங்க? அவன் சாவுக்கு பொறுப்பு நீங்க தானே போலீஸ் சொல்லும். இங்க வாங்க. எதுக்கு? இத நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நான் தான். என்னைய கேணிக்குள்ள தள்ளலான்னு பாக்குறீங்களா? நீங்க வேணா இங்க வாங்க. இத நீ சொல்லல போலீஸ்க்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலன்னா போலீஸுக்கு தெரியாதுதான் நியாயம். ஆனா நான் சொல்லாம இருக்கணுமே. நான் சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் தரேன். ஏங்க, செத்தவன் உயிரோட விலை 1000மா? இது கொலைகேசுங்க முதலாளி. கோர்ட்டுக்கு போனாவே லட்சம் ரூபாய் செலவாகும். அப்படியே தண்டனை உண்டு. இந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான். உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? நான் ஒன்னும் பெருசாவே எதிர்பார்க்கலீங்க. என் ஆயுசு பூரா என்னை வச்சு நீங்க காப்பாத்தணும். அப்பப்ப எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு தேவைப்படும். அதை குடுத்துடணும். அப்படிதான். என்னடா இவனே ஆயுள் தண்டனை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? ஏறத்தாழ இதுவும் அப்படிதான். ஆனா இதுல நீங்க கம்பி எண்ண வேணாம், கல்லு உடைக்க வேணாம். சரி, இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே மறந்துடு. கடைசி வரைக்கும் உன்னை நான் வச்சு காப்பாத்தண்டோம். அப்படியே பஞ்சாயத்தை கூட்டி இவன் கேணி வெட்டுறப்ப இடறி விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட கையெழுத்த போட்டு வாங்கிடுறது. அப்படியே என்னையும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துறது. எப்படி சரிதானா? முதல்ல இந்த முகத்துல இருக்கிற பிரேதங்களை கொஞ்சம் மாத்துங்க. இல்லன்னா அதே காட்டி கொடுத்தாலும் கொடுக்கும். வாங்க. இந்தாமா, பணம் காத்தவர் உனக்கு வேற என்ன உதவி வேணும் கேளு. என்ன கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் உங்ககிட்ட ஊழியம் பார்த்தார். உங்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே அவர் கண்ணை போட்டுட்டாரு. பண்ணையாருதான் உன் புருஷனை கேணிக்குள்ள தள்ளி கொண்டாருன்றியா? ஏகாம்பரம், இல்லைங்க, அந்த அம்மா சொல்றத பார்த்தா அப்படி இல்ல இருக்கு. அதுதானே கணத்தை வெட்டத்தான் சொன்னேன், கணத்துல விழவா சொன்னேன். இந்த குழந்தைங்க முகத்தையாவது பாருங்க. என்னையா கோலி குண்டால அடிக்கிற? உங்க தலையெழுத்து கோலி குண்டால அடி வாங்கணும்னு இருக்கு. என்ன சொன்ன? இவரை விட்டு எல்லாம் அண்ணா போங்க போங்க. என்னையா எதிர்த்து பேசுற? கொன்னுடன் ஜாக்கிரத. போறாங்க. எசமான பார்த்து ஒரு உதவி கேட்டு போலான்னு வந்தாங்க. கேளுடா, நல்லா கேளு. உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய தரடா நான் இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. ஓடி ஆடி வேலை செய்ய முடியலங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. பண்ணிக்கைய, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்ச? அது வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. வயசு வந்தா போறீங்களா, வசதி வேணாங்களா? நீ எப்ப புதையல் எடுக்கிறது உன் முண்டாட்டி எப்படா வீட்டுக்கு வர்றது? பொண்ணு எங்கடா பாத்திருக்க? அதானே, அத சொல்லு முதல்ல. நம்ம மாடசாமி மவ இல்லைங்க. மாடசாமி பொண்ணு மகாலட்சுமியா? அதேதான். அருமையான பொண்ணு. பேர்ல மட்டும் இல்லடா, அழகிலேயே அவ மகாலட்சுமி தான். தடியாவும் இல்லாம புள்ளியாவும் இல்லாம ஆஹா சும்மா களைஞ்செடுத்த சில மாதிரி. முதலாளி, அந்த பொண்ணை நம்ம விஸ்வம் கட்டிக்க போறான். இருக்கட்டுமே, விஸ்வம் யாரு? நம்மளுதானே. அதுல பாருங்க, சும்மா என்னடா எடுக்கிற? உன் கல்யாண செலவுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே. கனகா, விஸ்வனுக்கு 1000 ரூபாய் பணம் கொடு. நான் உன்ன கூப்பிடலப்பா, காசி விஸ்வநாதனை கூப்பிட்டேன். ஐயா ஐயா, ஏன் பறக்குறேன்? ஐயா தான் சொல்லிட்டாருல, நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஐயா 1000 ரூபாய் கடனை வாங்கிட்டா அதை அடைக்க வழிவீங்களா? கடன் எவன்டா சொன்னது? காலாகாலமா எங்கிட்ட ஊழியம் பண்றதுக்கு நான் கொடுக்கிற சொன்னாருடா. மழை பெய்யுதோ கணக்கு. எனக்கு இறக்கமே இல்லைன்னு நினைக்கியா? என்ன மழை சொன்ன? வறுமையில வார அந்த பாரதி மாவட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ ஐயோ, தாய்குலம் கஷ்டப்பட்ட ஐயா விட்டாங்க. விஸ்வா, உங்க அப்பா செத்த உடனே உங்க அம்மா எங்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. நாம கொடுக்கலையே. ஏன் தெரியுமா? அப்ப நீங்க 2 பேருமே சின்ன பசங்க. வாழ்க்கையில் அடிபட்டாதானே நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஐயா அடிபட்டாதான் கொடுப்பார். இல்ல அப்பா எங்கம்மா வெள்ளி குடத்தோட புறப்பட்ட? தண்ணி கொண்டு குழந்தை குழந்தை தண்ணி தூக்கதான் நம்ம பண்ணையில கருநெருப்பு கூட்டம் இருக்க. உன் பிஞ்சு இடுப்புல இந்த குடம் வெயிட்டோட இருக்கணுமா? 10 வாட்டி குடிஞ்சு நிமிந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? குழந்தை பாத்தீங்களா? இதுக்கு இந்த பொம்மை எடுக்கணும்னா நீங்க கேட்க மாட்டேங்க.
கழுதை காண மாதிரி வயசுதான் ஆச்சு. அறிவே இல்லை. உங்க அப்பா கிட்ட தானமா இருக்கேன். கொடுத்து எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போனா தானே நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் பாக்குறவங்க கண்ணை பறிக்கும். நியாயம். நம்ம இருக்கிற ஊர்ல கண்ணோட அந்த பசங்க தெரியலாமா? அப்போனுக்கு பொண்ணு தப்பாம பொண்ணு. அப்பா ஊரை மண்ணை பறிச்சா பொண்ணு கண்ணை பறிக்க. இந்தப்பா 1000 ரூபாய். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. இந்த உதவியை நான் 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். பாரடா விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா என்ன எதிர்த்துக்கிட்டு இருமாப்பா சுத்திக்கிட்டுக்கான உன் தம்பி அவனை இழுத்துட்டு வந்து காலடியில போடு பார்க்கலாம். யாருங்க பத்திரமியா? அவனேதான். அந்த ஓனான உதச்சு கொண்டு வந்து எங்க வீட்டுல வேலைக்கு போடு. அவன் திமிர நான் அடக்குறேன். நான் சொன்ன பேச்சு அவன் கேட்க மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு பணிய மாட்டான். இந்த பத்திரனை ஆவேசமா கத்திட்டு இருக்காங்க. நான் என்னங்க செய்ய முடியும்? இந்த வார்த்தையை கேட்டு நீ சும்மாவா இருந்த? ஒண்டைய பிடிச்சி சவத்துல இழுத்துக்க வேணா. வீரபத்திர விஷயத்துல நீ தலையிடாத. ஏன்னா துஷ்டனை கண்டா தூரம் ஒரு அடி பாக்க. எங்க போயிடுவா? இந்த திமிரெல்லாம் எத்தனை நாளைக்கு பாக்கலாம்? இந்த மாதிரி துஷ்ட பசங்களுக்கெல்லாம் எங்க அப்பா யமன்டா யமன். உங்க அப்பா அவன் நாற்கண்டேன். புரியா? உன் மாட்டு எடுத்துக்கிட்டு அண்ணன போறா. உன் சுடுகாட்டு எருமைக்கு இந்த தண்ணிதான் வேணும். போறா பாயல. உன் கண்ட துணியை துவைக்க இந்த கோச தண்ணி கேக்குதா? ஊர் கோடையில கிடக்குற குட்டை போன என்ன? நான் வெள்ளிப்படத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். பாப்பா ஏண்டி தடக? உனக்கு என்ன வேற தனியா சொல்லணுமா? போடே பாப்பா. அழுமூஞ்சி ராமாயே, உன் அழுக்கு உடம்பு எவ்வளவு தேய்ச்சாலும் அந்த காக்காதவ மட்டும் மாறாது. எழுந்து போங்கடி. அடே எழுந்து போங்கடி. என்ன பண்ணையார் பொண்ணுன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரே இலக்காரம். என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவா இருக்க கூடாதுமா? என்னடி சொன்ன? பொறுக்கு எச்ச பொறுக்கு எனக்கே புத்தி சொல்றியா? வணக்கம். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன பிள்ளை இல்லாத வீட்டு சொத்தா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நிஜமா. ஏதோ பொல்லாத நேரம் வாழ்ந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. யாருங்க நம்ம புள்ள மாதிரி செப்பாரி? நீ 600 ரூபாய்க்கு மூட்டை அடமானம் வச்சிய அந்த வண்டி முதல்ல சேர்த்து 60,000 ஆகி போச்சு. அதனால ஐயா பெரிய மனசு பண்ணி மேல 10 15 போட்டு கொடுப்பாரு. வாங்கிட்டு அதுல ஒரு கையெழுத்த போடு. போடுற கையெழுத்த போடுற. அவனுக்கு தான் கையெழுத்து தெரியல. கை நாடு தானே. இது எந்த பத்திரம் ஏஜமா? ஸ்டாம்பு பத்திரம். இது கூடமா உனக்கு தெரியாது? உன் வீட்டை ஐயாவுக்கு பெருந்தன்மையோட எழுதி கொடுத்து எழுத வேண்டியதானே. பிள்ளை குட்டியோட எக்க போற ஏஜமா? கையெழுத்து போட போறியா? ஐயா கோபத்துக்கு ஏண்டா ஆளாவற கேட்டமா? உங்களை பொறுக்கின்ற பாத்தீங்களா? நான் சொன்னேன் என்ன சொன்னா உங்களை சொன்ன என்ன? விரல மையத்தனதி பத்திரத்தை விட்டு எடுக்க. சாப்பாட்டு பட்டி இந்த 2 வீட்டு இந்த பாறை பசங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. கடை வாங்குறப்ப மட்டும் ராஜாக்காங்க கால விட தெரியுது. வண்டியை வசூல் பண்ண காட்டுல நானேதான். நீதானா? நான் மனசவில்லை. ஏன் போட்டேன்? வழியில போடாம உன் தலையில போட சொல்றியா? திமிர பத்தி சொல்றியா? நான் யார் தெரியுமா? பெரிய மகாராணி. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மகாராணி தான். இந்த ஊருக்கு ஒரே பணக்கார எங்க அப்பா தெரியுமா? அதனாலதான் மத்தவங்க பூரா ஏழையா இருக்காங்க. தெரிஞ்சுக்க. வக்கீல் அதோட வாய பாரு. நான் சீமா வீட்டு பொண்ணு. ஞாபகம் வச்சுக்க. ஒப்ப சீமானா இருந்தா ஓ வீட்டு வரைக்கும் எனக்கு என்ன? மாசம் முடிஞ்சதுனே உங்க அண்ணனுக்கு எண்ணெய் எறியது எங்க அப்பா தாண்டா. சும்மா வருகிறாரு. உழைக்கல பெருசா பேச வந்துட்டான். சாத்தான் போடி. என்ன நீயா? என்ன நான் மட்டும் டாவா? என்ன டீ
நான் உன் பொண்டாட்டியா? ஒரு பொண்ணை கட்டிக்க ஆணா இருந்தா மட்டும் போதும், உன்னை கட்டிக்க நான் ஒண்ணு அரக்கம் இல்ல. அப்படின்னா நான் அரக்கியா? இல்ல, ராட்சசி. ராட்சசியா? ஐயோ, அரக்கியா? ஐயோ, இது கேக்குறதுக்கு யாருமே கிடையாதா? ஏன் நிறுத்திட்ட? ஒப்பாரி வை, பெலாக்கணம் பாடு. கேட்க நாதியே இல்ல. நாதியே இல்லையா? பழத்தலியா போட்டு இது எங்க அப்பா கிட்ட சொல்லி ஓட்டோட உரிக்கிறேன். உங்க வீட்டுல ஆடு இருந்தா அதை கட்டி வச்சு அது தோலை உரிச்சு உப்பு கண்ண போடுச்சு. எப்போ இருக்கு? உங்க அப்ப, எப்போ போக்கு? உங்க பாட்ட, உங்க வம்சமே. என்ன அப்பா கிட்ட சொல்றேன்? வாடா வீட்டுக்கு பார்க்கலாம். பைத்துக்க, பரதேசி பையல, பிச்சைக்காரி பையல, உனக்கு சரியான பாடம் சொல்லி தரல. என் பேர் துர்கா இல்லடா, என் பேர் துர்கா இல்ல. டே பத்ரா, உன்னை பழி வாங்குறீடா. சரியா வந்து எங்கிட்டயே தகராறு பண்ற. வாடா அவன் பாத்துக்கிறேன். வா வீட்டுக்கு. ஆமா, என்ன விஸ்வா? இனிமே உன் மகன் கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படுவான். இந்தா 1000 ரூபாய் வச்சிருக்க, முழுத்தா வச்சுக்க. இவ்வளவு பணம் எப்படி வாங்கிட்டு வந்த? வட்டி கட்டுறது கூட வழி இல்லையே. என்னம்மா இவ்வளவு பணம் வட்டிக்கு வாங்கிட்டு வருது? நானும் மடையனா? என்ன? எனக்கு கல்யாணம் ஏசமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பண்ணையாருக்கிட்ட, இந்தாடா வச்சுக்கடா ஜமாடான்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கி என்னமா கொடுத்தார். என்னமா? ஆமாம்மா, நானே தகிச்சு போட்டேன். நீ என்ன சொல்லு? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். அவர் நல்லா இருக்கட்டும். புண்ணியம், பரோபகாரி. யாருமா அந்த பரோபகாரி? வேற யாருடா? நம்ம பண்ணையார் தான். ஓஹோ, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கிறவன உபகாரின்னு வாழ்த்துக்கிட்டு இருக்கியா? போடா போக்கத்து பையல. இத பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுத்துருக்க. 1000 ரூபாய் இனாமா? என்னடா அது? இவ்வளவு நாள் இல்லாத கடைசிலும் பண்ணையாருக்கு நம்ம வீட்டு மேல இப்ப முளைச்சிருக்கு. இதுல என்னமோ இருக்கு. வயிற்றுக்கு சோறு போடுற முதலாளி வாய்க்கு வந்தபடி திட்டுறான். சும்மா போடுறாரு. பகலா வெயில் மேல பார்க்காம உழைக்கிறையே. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உழைச்சு ஓடா தேயறனாலதான் உட்கார்ந்தே குளிச்சுக்கிட்டு இருக்காரு பண்ணையாரு. இது புரியல உனக்கு? இவன் வாயை தைக்க முடியலையே. என் வாயையும் தைக்க முடியாது, வாயத்தையும் தைக்க முடியாது. எம பசிக்குது. சோறு போடு. கைகால் அலம்பிட்டு வா. எங்க இவ்வளவு தூரம்? போய் புத்தி சொல்லிட்டு வான்னு பண்ணையார் அனுப்பிச்சாரு. யாருக்கு? வேற யாருக்கு பெற்று வச்சிருக்கேன் ஒரு தரதல பையனுக்கு. அவனுக்கு தான். ஏதாவது ஏடா குடும்பம்? அவன் இருக்கிறதே அதுக்கு தானே. அவனை சொல்லி குத்தம் இல்ல, அவனை சொல்லி குத்தம் இல்ல. கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வரான். வயிறு புடைக்க சோத்த போட்டா சின்ன கொழுப்பு. ஊர் வம்ப இழுக்கிறான். கடைசியா சொல்றேன், எனக்கு என்னைக்கோ கோபம் வந்து அந்த பய பல்ல உடைக்கல. இங்கதான் இருக்கியா? எப்ப வந்த? நீ எப்ப அடக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே வந்துட்டேன். அப்ப நான் போயிட்டு வந்தா இரு, அடக்க வந்தத முழுசா அளந்துட்டு போ. நம்ம அண்ணனுக்கு எப்படாங்க நான் கல்யாணம்? அது நடக்குண்ணா. நீ வந்த விஷயத்தை முதல்ல சொல்லுண்ணா. நான் ஒன்னும் உனக்கு எதிரி இல்ல. அது எனக்கு தெரியும் இல்ல. இந்த பாரு, எங்க முதலாளி மக கிட்ட நீ வம்புழுக்கிறது நல்லா இல்ல. இது அந்த பொண்ணு கிட்ட நீயே சொல்லிருக்கணும். சின்ன பொண்ணுப்பா, நான் பெரிய மனுஷன்பா. நான் சொல்றத கேளுப்பா. நீ சுத்தி வளைக்காம சொல்லுப்பா. வெள்ளத்துல எதிர்நீச்சல் போடக்கூடாதுப்பா. நான் எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவன்பா. மண்டை வலுவா இருக்கு. நான் மலையில போதிக்கலாமா? மலை வலுவா இருந்தா வெடியை வச்சு தகர்க்கிறது. இந்த மரமண்டைக்கு அது எட்டாதுப்பா. பெரியவங்க சின்னவங்க மரியாதை பேசணும். பல்ல ஓட யாரு வேண்டாம்னா முதல்ல கணக்கம் பல்ல ஓட. முன்னாடியே என்ன சொல்றான் பாத்தியா? இப்ப சொல்றேன். அப்புறம் அடிப்பியா? அடிப்பியா? கணக்கு பிள்ளை அடிப்பா? பார்வதிமா, அவன் வயிற்றுல பிறந்த பிள்ளை இல்ல, நீ மடியில கட்டிட்டு இருக்கிற கோழி. பத்ரா, வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் இப்படியா பேசுறது? இவனுங்கெல்லாம் பெரிய மனுஷங்கள்லாம் அப்புறம் பெரிய மனுஷங்களுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா? இவங்கெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷக்கிருமிகள். ஆமா, எல்லாரும் விஷக்கிருமி, நீ மட்டும் நல்ல கிருமி. வேற யாராவது இருந்திருந்தா நீ பண்ண அட்டகாசத்துக்கு இவ்வளவு நேரம் உன் எலும்பெல்லாம் எண்ணிருப்பாங்க. நம்ம பண்ணையாருக்கு பரந்த மனசா இருக்கிறதுனால உனக்கு புத்தி சொல்லி வேலைக்கு கூட்டு வர சொல்லிருக்காரு. அடா 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 அடா, கழிவுல தருமை. வேலைக்கு சேர வேண்டியவனா, சேர்த்துக்க வேண்டியவன் அவன். அடே கால கொடுமை. நீ வகையா அவங்கிட்ட சிக்கிக்கிட்ட. ஆனா இவன் பத்ரன், வீரபத்ரன். உயிரே போனாலும் அந்த சிம்மிகத்துக்கிட்ட ஒரு நாள் சிக்க மாட்டான். அந்த காட்டு மிருகத்துக்கு முன்னாடி கைகிட்டு நிக்க மாட்டான். பத்ரா, நான் சிக்குது. நீ ஒரு இவன்டா. அவளே தானே. நான் டீயை
கொண்டாந்து வச்சுக்கிட்டு பேயாட்டம் கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன டீய பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஏன் அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஏன் பார்த்த? குத்து விளக்கு மாதிரி ஒரு பெண்ணை பத்தி விட்டுட்டு குருது மாதிரி ஒன்னையும் விட்டுட்டு உன் புருஷன் ஓடிட்டானே, எங்க போயிருப்பான்? எங்க போனாரோ என்ன ஆனாலும் எங்க இருக்கு ஆமா, இப்போ ஒத்திக்க. ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பானோ தெரியலையே. இருக்காது. ஏன் உன் கூடவே சண்டை போடுறதுக்கு பயப்படுவானே, அங்கே போய் எப்படி சண்டை போடுவான்? யோ, நான் என்ன அவரை சண்டை போட்டு அனுப்புனேன்? நீ என்ன டீ குடிக்க வந்தியா இல்ல என் குடும்பத்தை பத்தி விசாரிக்க வந்தியா? அதுக்கு இல்லம்மா, வயசு வந்த பொண்ணை கல்லால உட்கார வச்சு விட்டு நீ டீ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய்யா, நான் அவளை கல்லாவில உட்கார வச்சு டீ போடாம குல்லாவில உட்கார வச்சா டீ போடுவேன்? வெட்டி கதையை பேசாம வேலையை போய் பாரியா. சும்மா ஒரு அனுதாபத்துக்கு. அனுதாபம் ஆடு நனைதேன். 15 பைசாவை கொண்டாட வேண்டியது உட்கார்ந்து கதை பேச வேண்டியது. கட்டண புருஷன் மட்டும் சரியா இருந்திருக்கா? கண்ட கழுதைங்கெல்லாம் எப்படி பேசுமா? சுப்லட்சுமி, பசும்பால் கொடு. பாலு பாலெல்லாம் இங்க குடுக்கறது இல்ல. அட, நான் டீ காப்பி குடிக்கிறது இல்லையாமா? நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட? இப்ப நான் மட்டும் என்ன சொன்னேன்? நீ என்னமா தப்பா நினைச்சுக்கிட்ட போல இருக்கு. என் புருஷன் இருக்கும்போது மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், பாலெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவரும் இல்ல, மாடும் இல்ல, பாலும் இல்ல. பாருங்க, என்ன பெரிய டீ கடை வச்சிருக்கிற? பேச்சு மட்டும் போயிட. குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? கட்டணவர் சரியா இருந்திருந்த கண்ட கலவையெல்லாம் இப்படி பேசுமா? வாங்க கணக்கு பிள்ளையா என்ன சாப்பிடுறீங்க? காப்பியா டீயா? நான் இங்க எப்ப வந்தாலும் எப்படியாவது என்ன எதையாவது திங்க வச்சு கடை கணக்க கழிக்கலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. ஆமா, சுப்பு எங்க? சுப்பு, அட ஏன்யா சும்மா சுப்பு சுப்புன்னு நாக்க தப்பு கட்டுற? இத 4 பேர் முன்னாடி சொல்லணுமாக்கும். வாடகை பல்ல இழிக்கிற, வாடகை விடாம கேட்கிற. இது வேறு அது வேறு. வாடகை இப்ப வேணுமா? இருட்டுன உன்ன வரட்டா? வேண்டாம், வெளிச்சத்திலேயே வா. இருட்டுல எல்லாம் நீ நடமாடக்கூடாதியே. ஏன் சுப்பு? இருளும் நிழக்கூடிய நிறமாச்சே. ஆவடு, நம்ம மட்டும் ரொம்ப சிகப்பு. நாட்டுல பல்ல போட்டு இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதயா. ஏன் நேரத்துக்கு என்னையா தங்கம்? தங்கண்டா தங்கண்டா. அதனாலதான் வாடகை வேண்டாங்கிறியா? நீ வேற. அதை விடாத. சரோஜா, இந்த ஆளுக்கு வாடகை கொடுத்து அனுப்பு. சுப்பு, இந்த மாசமாவது உன் கையால கொடுக்க கூடாதா? என் கையால வாங்கி போய. ஏதோ உன் கையால வாடகை வாங்கலான்னு ஒரு ஆசை. கட்டினவன் சரியா இருந்திருந்தால் கண்ட கழுதைகள்லாம் இங்க பேசுவோம். கட்டினவன்